வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். சிவபெருமான் குடிகொண்டிருக்கிற எத்தனையோ ஸ்தலங்கள் பிரம்மாண்டமாக எழுப்பப்பட்டிருக்கு. ராஜாக்கள் காலத்துல, சோழர்கள் காலத்துல, பாண்டிய மன்னர்கள் காலத்துல, பல்லவ மன்னர்கள் காலத்துலன்னு எண்ணற்ற கோவில்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. சோழர்கள் கட்டிய கோவில் தானே அப்படின்னு பாண்டியர்கள் சும்மா விட்டுறல. அவர்களுடைய ஆட்சியில அவர்கள் கைக்கு அந்த ராஜாங்கம் வர்ற சமயத்துல அந்த கோவிலுக்கு பல நிபந்தங்கள் செய்து திருப்பணிகள் செய்திருக்காங்க. அதே போல பல்லவ ராஜாக்கள் கட்டிய கோவில் தானேன்னு சோழர்களை யாரோ விட்டுடல. அந்த கோவில்களுக்கு பல நிபந்தங்களை அளித்து பல கோபுரங்களை எழுப்பி மகாமண்டபங்களை எழுப்பி அப்படி திருப்பணிகள் செய்து அப்படி இங்க இறை பணியை அப்படி செய்திருக்கிறது தான் இந்த ஆட்சியாளர்கள், சேர சோழ பாண்டிய பல்லவ மன்னர்களுடைய ஆட்சியாளர்களுடைய காலமாக இருந்தது. அதுலதான் பல கோவில்கள் பிரம்மாண்டமா இன்னைக்கு நமக்கு தரிசிக்க கிடைக்கும். அதனால அத்தனை அரசர் பெருமக்களுக்கும் நாம் இந்த சமயத்துல நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அது மட்டுமல்லாமல் 63 நாயன்மார்கள்னு சொல்றோம், ஆழ்வார் பெருமக்கள்னு சொல்றோம், சமயக்குறவர்கள் அப்படின்னு எல்லாம் சொல்றோம். அவங்களெல்லாம் செய்த சிவத்துண்டு தான் நம்மை இன்னைக்கு ஒரு பக்திமானாகவும், ஒரு வழிபாடுகளை மேற்கொள்பவராகவும், ஒரு சடங்கு சாங்கியங்களை செய்பவராகவும் நமக்கு அது உணர்த்திக்கிட்டே இருக்கு. அப்படி சிவனை தன்னுடைய ஃப்ரெண்டாக நினைத்தவர் தான் சுந்தரர் பெருமான். அந்த சுந்தரர் பெருமான் சங்கிலி நாச்சியார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த லவ் இருக்கு இல்லையா, அந்த லவ்வுக்கே தூது போனவர். அன்னம் விடு தூது, புறா விடு தூது அப்படின்ட்டுலாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ஆனா இங்க தன்னுடைய காதலியிடம் சொல்வதற்கு சிவபெருமானையே தூதாக அனுப்புனவர் தான் சுந்தரர் பெருமான். அப்படின்னா சிவபெருமானுக்கும் சுந்தரருக்கும் எப்பேற்பட்ட ஒரு அஃபெக்ஷன், எப்பேற்பட்ட ஒரு நட்பு, பக்தியை தாண்டின ஒரு அன்பு பிரியம் இருந்திருக்கும்னு பாருங்களேன். சென்னையில பக்கத்துல திருவொற்றியூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க வடிவுடை நாயகி அப்படிங்கிற திருநாமத்தோட அம்பாள் கொள்ளை அழகோட ஜொலிச்சுக்கிட்டு இருப்பான். அவளை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அந்த அம்பாளை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். மூக்குத்தி டாலடிக்கும்னு சொல்லுவோமே, அந்த வடிவுடை நாயகி, வடிவுனாலே அழகுதானே, அந்த வடிவு நாயகி இருக்காளே, அழகு நாயகி, அவளுடைய கண்களே மூக்குத்தி போல டாலடிக்கும். அவளுடைய செவிகளை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நீங்க சொல்றீங்களா சொல்லுங்க நான் கேட்கிறேன் அப்படிங்கிறது போல காதை தீட்டிக்கிட்டு கேட்டோம்னு சொல்லுவோமே, அப்படியான பாவனையில் அம்பாள் கருணையே உருவம் என கொண்டு காட்சி தருவாள். சுவாமி தியாகராஜ சுவாமியினுடைய லிங்க திருமேனி அவ்வளவு அழகாக, அவ்வளவு ஒரு சாநித்தியத்தோட இருக்கும். அந்த கோவில்ல மகிழ மரம் இருக்கு. அந்த மகிழ மரம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மலர்கள்ல எத்தனையோ மலர்கள் இருந்தாலும் கூட மகிழ பூவுக்கு, அந்த மகிழம் பூவுக்குன்னு ஒரு தனி ஈர்க்கக்கூடிய ஒரு வாசம் ஒண்ணு இருக்கும். அதை நாம உணர்ந்திருப்போம். மகிழ மரத்தடி எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் முனிவர்கள், ஞானிகள், சித்தர்கள், யோகிகள் பல காலம் தபஸ் செய்திருக்காங்க அப்படின்னும் புராண ஆய்வாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிற விஷயமாகவும் இருக்கு. ஆக மகிழம்பூ வனம், மகிழ வனம் அப்படின்னு இருக்குதுனாக்க அந்த இடம் தபஸ் செய்த இடமாக இருக்கும். அப்படி முனிவர்கள் தபஸ் செய்த இடங்களை கண்டறிந்து அந்த இடத்தில் மன்னர் பெருமக்கள் ஆலயம் எழுப்பினார். உதாரணத்துக்கு திருச்சியில நான் நிறைய எழுதியிருக்கேன், திருப்பட்டூர் பத்தி நிறைய பேசியிருக்கேன். 15 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த திருப்பட்டூர் வேற, இப்ப இருக்கிற திருப்பட்டூர் வேறன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அந்த திருப்பட்டூரே ஒரு காலத்தில் மகிழ வனமாக இருந்துச்சான். அப்படி மகிழ வனமாக இருந்ததுனாலதான் நிறைய சித்தர்கள், யோகிகள் அங்க தபஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வியாகரபாத முனிவரும் பதஞ்சலி முனிவரும் தவம் செய்த புண்ணிய பூமி அது. அதே போல சுந்தரர் வழிபட்டு தபஸ் செய்த முக்கியமான திருக்கோவில்கள்ல தியாகராஜ சுவாமி கோவில், வடிவுடை நாயகி அம்மன் கோவில், திருவொற்றியூர் கோவிலும் முக்கிய இடம் உண்டு. நீங்க திருவொற்றியூர் கோயிலுக்கு போயிட்டு உடனே உங்களால வெளியில வர முடியாது.
அந்த கோவில் உங்களை என்னவோ செய்யும். அளவாஞ்சிட்டு இருக்கிற மனசு தடக்குன்னு அப்படி ஒரு ஆழ்ந்த அமைதிக்கு போறதுக்கு சரியா இருக்கும். அப்படி அந்த ஆழ்ந்த அமைதியிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு தெளிவு, அந்த தெளிவுக்கு பிற்பாடு உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நிம்மதி, அந்த நிம்மதிக்கு பிறகு நீங்கள் உணரக்கூடிய சந்தோஷம், அந்த சந்தோஷத்திற்கு அடுத்தாப்புல உங்களுக்கு உணரக்கூடிய தெரியக்கூடிய இறைத்தன்மை அப்படின்னு ஒரு 5 லேயர்கள் அப்படி அடுக்கடுக்கா போறத திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி கோவில்ல நீங்கள் உட்கார்ந்த உடனே உங்களால புரிஞ்சுக்கணும். நீங்க பெரிய பக்திமானா இருக்கணும்னு அவசியம் இல்லை, பெரிய சிவமந்திரங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை, சிவபுராணம் பாராயணம் செய்யணும்னா அவசியம் இல்லை. நீங்கள் அப்படியே கோவில் சன்னதிக்கெல்லாம் போய் தரிசனம் பண்ணிட்டு அப்படி வந்து அப்படி உட்கார்ந்தீங்கன்னா போதும். ஏன்னா சிவ சூட்சமம் இன்னைக்கும் அங்க உழவிக் கொண்டிருக்கிறது. சுந்தரர் அப்படிங்கிற அந்த 63 நாயன்மார்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானவர், சிவபெருமானுக்கு நெருக்கமானவர், உழவிக் கொண்டிருக்கிற புண்ணிய பூமி திருவாரூர் மாதிரி. இங்க திருவாரூர்லயும் தியாகராஜ பெருமான், இங்கேயும் தியாகராஜ பெருமான், திருவாரூர்லயும் சுந்தரேச பெருமான், இங்கேயும் சுந்தரர் இருக்கிறார். அந்த மகிழ மரத்தடி தான் ஸ்தல விருட்சம். அந்த மகிழ மரத்தடியை ஸ்தல விருட்சமாக கொண்டிருக்கிற அந்த இடத்துல சிவ பாதம் குறிக்கப்பட்டிருப்பதை நாம தரிசிக்கலாம். அப்படி லிங்க திருமேனியாக இருக்கிற சிவனுக்கு ஒரு பாத திருமேனியை கொடுத்து அருளி அதன் மூலம் ஒரு வைப்ரேஷன் கிடைக்கக்கூடிய ஸ்தலம் தான் திருவொற்றியூர். சென்னைக்கு பக்கத்துல இருக்கிற திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி கோவில், வடிவுடை நாயகி கோவில். அழகு 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 அழகு. நாமெல்லாம் அழகுன்னு நினைச்சிட்டு இருக்கோம், மீச அழகுன்னு நினைக்கிறோம், தாடி அழகுன்னு நினைக்கிறோம், இப்படி சீவிக்கிட்டா அழகுன்னு நினைக்கிறோம், இப்படி ப்ளீச்சிங் பண்ணிட்டா ஒரு பெண் அழகுன்னு நினைக்கிறா, இப்படி கூந்தல் இருக்கிறது அழகுன்னு நினைக்கிறோம், என்ன மாதிரி அழகு கிடையாது அப்படி இப்படிலாம் சொல்லிக்கிறோம். ஆனா மொத்த அழகையும் துவம்சம் செய்கிற விதமாக, அழகுல கர்வத்தை என்ன வச்சிட்டு இருக்கீங்க, கர்வத்தையும் அழகையும் தூக்கி போடுங்கன்னு சொல்கிற விதமாக அங்க அழகின் திருவுருவமாக, மொத்த திருவுருவமாக வடிவுடை நாயகி காட்சி தருகிற ஒரு அற்புதமான திருத்தலம் திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி கோவில். நீங்க ஒரு தடவை அந்த தியாகராஜ சுவாமி கோயிலுக்கு போய் ஒரு 1/4 மணி நேரம் அங்க உட்கார்ந்துட்டு வாங்க. அதற்கு பிற்பாடு மனசு சஞ்சலம் நீங்கிடும், மனசுல அமைதி கிடைச்சிடும். அமைதி நிம்மதியை தரும், நிம்மதி தெளிவை கொடுக்கும், தெளிவு சந்தோஷமாக மாறும், சந்தோஷம் இறை தன்மையை, இறை பக்தியை உங்களுக்கு கொடுக்கும். தியாகராஜ பெருமானே உன் திருவடி சரணம், வடிவுடை நாயகியே உன் திருவடி சரணம். நமஸ்காரம்.